நல்ல ஒரு அழகான மாலை பொழுதுல ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அமைதியான இடத்துல மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் கடற்கரை காத்தோட பல வருஷம் பழமையான கடை வேற. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கடை பேரே வந்து பார்த்தீங்கன்னா கறி போண்டா கடை. கிட்டத்தட்ட வந்து 1986 இருந்து இந்த கடை ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அப்பா ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா பையன் டேக் ஓவர் பண்ணி டெவலப் பண்ணி வச்சு ஒரு சூப்பரான எக்ஸாட்டிக் மெனு வெரைட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு மீன் பஜ்ஜி ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்கு? டேஸ்ட் அல்டிமேட். காரம் இல்லை, நல்லா இருக்கு. காரெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீன் தலையுமே வந்து இங்கே கிடைக்குது. இது என்ன மீன்? இது பரலா மீன். பரலா மீன். நம்ம தலை வந்து நம்ம வாங்குற மீனோட தலை தான், தனியாலாம் வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து பீஃப் போண்டா அப்படியே உடையிறாங்க. அதுதான் பாருங்க, மொறுன்னு வெளியில் வந்து அப்படியே உடையிறான் மொறுன்ட்டு. ஒரு தனி சாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. சாஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பீஃப் போண்டா ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் வந்து பீஃப் கீமா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கீமா வந்து அப்படியே வாயிலே வருது. ஒரு பீஃப் கீமா ப்ளஸ் அந்த ஸ்டஃபிங்கோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்குது. புளிப்பு சாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இனிப்புலாம் கிடையாது. இந்த போண்டா ப்ளஸ் அந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோட்டலாக வந்து. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் இந்த போண்டா ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை எத்தனை பேருக்கு இந்த கறி போண்டா பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. வெங்காயம் இல்லை, இது கோஸ் சம்பல் மாதிரி ஒன்று எடுத்துருவாங்க. ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு பைட் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு. அதாவது வந்து பீஃப் பக்கோடா அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். பீஃப் பக்கோடா, ஷீக்கு, கபாபு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பீஃபில் வந்து ஒரு போண்டா ஃபர்ஸ்ட் டைம். என்னென்ன போட்டிருக்காங்க? வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீஃப் வந்து வேக வச்ச அந்த துணுக்கு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அரைச்சி உள்ள இருக்க ஸ்டஃபிங் பாருங்க. அதை விட்டு பாண்டிச்சேரியில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு மேட்ரு தான் கறி போண்டா கடையோட அண்ணனே வந்து சொல்லுவார். ஆனால் எப்போதுலேருந்து எனக்கு கடை இருக்குது? இப்போ வர ஒரு 40 வருஷமாக இருக்குங்க. 40 வருஷமாக இருக்குது. அப்பா ஆரம்பிச்சாங்க. ஓகேண்ணா. 1986 ஆரம்பிச்சது. ஓகே. ஆரம்பிக்கும் போது பீஃப்லாம் அப்படிலாம் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அதெல்லாம் இல்லை. பீஃப் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்ததே நம்ம தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து பிரியாணி அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் எதோ ஒன்று அப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே கொண்டு வந்தது பாண்டிச்சேரியில். மற்ற ஊருக்கு நம்மளுக்கு தெரியல. அப்போதுலேருந்தே பீஃப் இருக்குது, பீஃப் போண்டா. ஆமாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பீஃப் போண்டா. இப்போ என்னென்ன மெனுனா இருக்குது? பீஃபு, மீன் பஜ்ஜி, சிக்கன் போண்டா, எறா போண்டா, எறா 65, கனவா 65 போடும். கனவா மட்டும் வந்து சீசன் தான் நம்ம, ஏன்னா ஃப்ரோசன் எப்பயுமே போட மாட்டோம். சீசனில் எப்பயுமே இருக்கும். வாங்க வேறு இதுதான். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 1,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இப்போ வந்து 100 ரூபா வருது. பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கடையை பற்றி தெரிஞ்சிருவோம். ஏன்னா வந்துட்டு இங்கே அடிக்கடி வந்து சாப்பிட்ற ஆளுங்க நிறைய பேர். இந்த கடைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனு வெரைட்டிஸ் நிறையா இருந்தாலும் இந்த கடையில் ஒரு ஐட்டத்துக்கு மட்டும்தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஃபில் வந்துட்டு கறி போண்டா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கறி போண்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 rupees கிட்ட வருது.